வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங், நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா வந்து என்னுடைய டாக்டிக் பார்ட்னராக இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தானோசன் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்ரோன்ஸ்க்கும் அகெயின் ஒரு மேட்ச் நடக்க போகுது. அப்புறம் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்க போகுது இதெல்லாம் பற்றி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. சரி வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி. ரோமன் ரெயின்ஸுக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய சண்டைகள் போயிட்டு இருந்தாலும், சேலரி விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும், அப்கமிங்கில் ரோமன் ரெயின்ஸுடைய பிளான் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற சில பல செய்திகள் நமக்கு கிடச்சிருக்குது. அஃபிஷியலி கிளாஸ் இன் இட்டாலி பேப்பரில் ரோமன் ரெயின்ஸ் சண்டையிட போகிறார். கிளாஸ் இன் இட்டாலி இந்த மே மந்த் நடக்க போகுது. ஆக்சுவலி இந்த மே மந்தே பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் நடத்துகிறாங்க. பேக்லாஸ், சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட், அதன் பின்பு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் இட்டாலி. இது மே 31 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துடைய ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் அப்படி தான் டைம் வரும். இந்த கிளாஸ் இன் இட்டாலியில் ரோமன் ரெயின்ஸுடைய எதிரி யாராக இருப்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி வந்துட்டு இருந்த நிலையில் அது செத்ரோன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக ஹெவி வெயிட் சாம்பியனான செத்ரோன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் இந்த வருடம் ரெசல்மேனியாவில் ஒரு பிரம்மாண்டமான மேட்ச் நடத்தணும் அப்படிங்கிறது டபிள்யூடபிள்யூ திட்டம். எதிர்பாராத சூழ்நிலையில் செத்ரோன்ஸுக்கு இன்ஜுரி ஏற்பட்ட நிலையில் இது அப்படியே போஸ்ட்மார்ட் ஆயிடுச்சு. இந்த பிளான் இப்படி நடத்தாமல் போயிடுச்சு. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக செத்ரோன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் தான் ரெசல்மேனியாவில் நடந்திருக்கும். இப்போது செத்ரோன்ஸ் அகெயின் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட மோதுறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, பகை. அதாவது ரோமன் ரெயின்ஸோடைய கோல்டை அவர் தோக்கலை, இன்ஜுரி காரணமாக ரெகுலேட் பண்ணார். அதை சிஎம் பாங்க் வின் பண்ணார். சிஎம் பாங்கிட்ட இருந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ் கிட்டே இருக்குது. அதாவது செத்ரோன்ஸுக்கு வேண்டிய ஒன்று இப்போ ரோமன் ரெயின்ஸ் கிட்டே இருக்குது. ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்ரோன்ஸுக்கும் ஒரு மேட்ச் வைக்கணும்னு டபிள்யூபி நினச்சாங்க, அது தவிர்க்கப்பட்டது. இப்போது இதற்கான திட்டம் டபிள்யூபிட்ட இருக்குது. இதை நடத்த போகிறாங்க. கண்டிப்பாக டபிள்யூபி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மேட்சாக தான் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரோமனுக்கும் செத்ரோன்ஸுக்கும் தனித்தனி ஃபியூட் இருந்தாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெவி சாம்பியன்ஷிப்பை ரோமன் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற செய்தி தானே போயிட்டுருது. அதனால் செத்ரோன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் அப்கமிங்கில் டபிள்யூபிள்யூவில் பேப்பரில் மேட்ச் நடக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னதான், கிளாஸ் இன் இட்டாலி மாநகரத்தில் டபிள்யூபிள்யூ வந்து ஒரு பெரிய பேப்பரி நடத்துகிறாங்க. அதுலேயும் ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு மேட்ச் வச்சு நடத்துகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்ரோன்ஸுக்குமான மேட்ச் அதில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அஃபிஷியலி நைட் ஆஃப் சாம்பியனில் ரோமன் பார்த்திங்கன்னா நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சம்மஸ்லாம் தான். அதுக்கு முன்னாடி நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய பேப்பரியும் இந்த கிளாஸ் இன் இட்டாலி. அதில் ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்ரோன்ஸுக்கும் மேட்ச் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. சரி, நடந்தால் நல்ல விஷயந்தான். ஏன்னா நாங்களும் அதற்காக தான் பெரிய அளவில் எதிர்பார்க்குறோம். செத்ரோன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு மேட்சை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா த ஃபேஸ் ஆஃப் ரெஸ்லர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்போ பிளாக் கிளாஸில் ஒரு பிரம்மாண்டமான மேட்ச் இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் இன் இட்டாலியில் செத்ரோன்ஸ் கூட ஒரு மேட்ச் விளாட்னா இஸ் அகெயின் சேஞ்ச் த பொசிஷன். அதாவது மீண்டும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தன்னுடைய பொசிஷனுக்கு வந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்ரோன்ஸுக்கும் நடந்த மேட்ச்சில் அதிகப்படியான மேட்சை செத்ரோன்ஸ் தான் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதாவது 2021 ரோமனுக்கும் செத்ரோன்ஸுக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருந்து அதில் கூட டிஸ்குவாலிஃபை முறையில் செத்ரோன்ஸ் தான் வெற்றி பெற்றிருப்பார். ஸோ ரோமன் ரெயின்ஸ் செத்ரோன்ஸை வீழ்த்ததுக்கான சரியான நேரம் இது, இந்த நேரம். ஸோ கிளாஸ் இன் இட்டாலியில் மேட்ச் நடக்கும்போது அதில் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செய்தி நம்ம ஜான் சீனாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜான் சீனா ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஒரே காரணம் கேட்டிங்கன்னா பேக்லாஷில் அவர் வருகிறார். பேக்லாஷில் ஜான் சீனா எதற்காக வருகிறார்? ஆடியன்ஸ் இத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன், ஹோஸ்ட் ஆஃப் ரெசல்மேனியா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு இம்பார்ட்டான அனௌன்ஸ்மெண்ட், நான் அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்ல போகிறேன், இது ஆச்சரியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜான் சீனா சொல்லியிருந்தார். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஜான் சீனா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு தன்னுடைய சோஷியல் மீடியாவில். அதாவது ஜான் சீனா பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற பேக்லாஷ் இருக்குல்ல, அதை அரினாலேயே போயிட்டு, அதாவது டேம்பாலேயே போயிட்டு இந்த இடத்துல வந்து பேக்லாஷ் நடக்குது. இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. இந்த பேக்லாஷில் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் இதை கனவுல கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட செய்தியை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான் சீனா சொல்லியிருக்காரு.
சரி நான் ஒதுக்குறேங்க, பொதுவாகவே ட்ரிபிள் ஹெச் வந்து இந்த நியூ இயராஸ் பிகினிங் சொல்லிட்டு ராஸ் மேட்டோனில் சொல்லுவார். பார்த்தா வழக்கமாக பார்க்குற ராஸ் மேட்டனோட அந்த ரா வந்து ஸ்மாக்டவுன் கேவலமாக இருக்கும். தேவையில்லாமல் ட்ரிபிள் ஹெச் வந்து பொய் புளிப்பிட்டு ஆடுவார் அது ட்ரிபிள் ஹெச்சோட விஷயத்தில். ஆனால் இப்போ நமக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறது ஜான்சினா. அதுவும் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காருன்னா, ஜான்சினாவே வீடியோ எடுத்து தன்னோட சோஷியல் மீடியாவில் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை நான் சொல்ல போகிறேன், இது ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கிங்காக இருக்க போகுதுன்னு. மற்றவங்க சொன்னாங்கன்னா ஓகே, நம்ம ஜான்சினா சொல்லும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக நம்பி ஆகணும். ஏன்னா ட்ரிபிள் ஹெச் மாமா பொழப்புக்காக போய் சொல்லுவார் ஓகே, பட் ஆனால் ஜான்சினா இதுவரையில் நம்மளை என்னைக்கும் ஏமாத்தினதில்லை. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே வாயை பொழக்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டான் ஹவுசன் மட்டும் இருக்கா பார்த்தீங்களா, அவர் வந்து இப்போ பேக்லாஷில் அஃபிஷியலி ஒரு மேட்ச் விளையாடுறாரு. அந்த மேட்ச்சில் அவருடைய டாக் டீம் பார்ட்னர் யாராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சில செய்திகள் சிஎம் பாங்க இருக்கலாம், ராய்ஸ்கியாக இருக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா நம்ம ஜொல்லி ரோல் மண்டையனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. பட் ஆனால் யார் அஃபிஷியல் டாக் டீம் பார்ட்னர் அப்படிங்கிறது தெரியலை. கரெக்டு தானே? இப்போது ஜான்சனா தான் என்னுடைய டாக் டீம் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னது, ஜான்சனா வந்து மீண்டும் சண்டை போட போகிறாரா அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமா தான் பார்க்கும்போது ஓ நீ அப்படி வரியா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாவது ஜான்சனா வந்து டேனோசனோட மேட்சை போட்டு ஃபாலோ பண்ணியிருக்கிறாருங்க. அதாவது டேனோசனை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேக்லாஷ் மேட்சை போட்டிருக்காரு. இதை பார்த்த உடனே டேனோசன், அதாவது வேறு யாருமே செய்யலை, நம்ம டேனோசனே பார்த்தீங்கன்னா ஓகே தேங்க்யூ ஜான்சனா, நீ வந்து என்னுடைய சர்ப்ரைஸ் டாக் டீம் பார்ட்னராக பேக்லாஷுக்கு வரப்போகிற இஸ் வில் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வாவ், அப்போ நம்ம ஜான்சினா தாங்க, அதாவது சொல்லியிருக்கிறது நம்ம டேனோசனு. அப்போ 100% கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜான்சினா தான் டேனோசனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் டீம் பார்ட்னராக வரப்போகிறாரு அப்படிங்கிற எண்ணம் நம்ம எனக்குலாம் தோணுது. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு, அட சொல்லியிருக்கிறது இந்த லூச்சு பயிரலா அப்படின்னு. அதாவது 3H மாமாவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிற விஷயம்லாம் பொய்யா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டிட்டு பார்க்கலாம். ஆட்டுறதுக்கு கூட சில டைமில் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை பற்றி ஜான்சனா தெரியல அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் இந்த டேனோஸ் மண்டையை இருக்கிறானே, அவன் சொல்கிறத நம்ம நம்பவே முடியாது. அதாவது தலைவலி ஏற்றுற கேஸில் இவரும் ஒருத்தர். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஜான்சனா தான் என்னுடைய டாக் டீம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்ட எந்த வகையில் நம்ப முடியும்? இவர் கண்டிப்பாக என்ன தெரிஞ்சு பொய் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது போல இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா மனசார ஒரு நம்பிக்கை இருந்தது, ஜான்சனாவா ஆஹா மீண்டும் நம்ம தலைவனை பார்க்க போகிறோம் இங்கிலாந்து. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது வேறு கேஸ் இல்லை, கீழ்ப்பாக்கம் போகிற கேஸ் இல்லை, இதை நம்பினா நம்ம தான் முட்டாள்னு. ஸோ ஏமாற்றிருக்காரு டேனோசன். அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் கண்டுபிடிக்கலை, எனக்கு ஒரு ஹிண்டிங்காக தெரிஞ்சுது. என்னதுன்னா, ஜான்சனா இவருடைய டாக் டீம் பார்ட்னர் அப்படின்னு இவர் சோஷியல் மீடியாவில் போஸ்டர் போட்டார்ல, அதுக்கும் கீழே அதாவது இவர் முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸ் டாக் டீம் பார்ட்னர் அப்படிங்கும்போது யாரை சொன்னார் தெரியுமா? ஸ்டார்டஸ்ஸை. கோடி ரோட்ஸோட கேரக்டர் ஸ்டார்டஸ் இருக்குல்ல, அதுதான் என்னுடைய டாக் டீம் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாக்கு முன்னாடியே சொன்னார். அதாவது முதல்ல மட்டும்தானே பார்த்தேன், கீழே கொஞ்சம் இறங்கி பார்க்கல, கீழே பார்த்தா இப்படி சொல்லியிருக்காரு. சரி எது எப்படியோ சொன்னது உருப்படியாக உண்மையிலேயே ஒருவேளை ஜான்சனா தான் அவங்க டாக் டீம் பார்ட்னர் வைங்களேன், இதை விட இந்த ஜென்மத்துக்கு ஒரு திருப்தியான விஷயம் இருக்காது. நடந்தால் நல்ல விஷயம், நடக்காட்டா அப்படி தான், சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை கைஸ். ஏன்னா டேனோசனை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும், அதனால் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் கடைசியாக நம்ம இன்றைக்கி என்ன செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்க போகுது. ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனலில் தான் நம்ம போடுறோம். ஆல்ரெடி இப்போ நம்ம 3 சேனலையும் மில்க் பண்ணி தான் வீடியோ போடுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் பார்த்தாலே தெரியும், நம்ம 3 சேனலும் அப்படியே லோகோ தெரியும். ஸோ 3 சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ரிங் ஜெனரல் குந்தர் ஸ்மாக்டவுனுக்கு டெபியூட் ஆகிறார். ரால் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இருந்தார். பட் ஆனால் இனி வரும் காலங்களில் ஸ்மாக்டவுனில் தான், அதுவும் அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக தான் பார்த்தீங்கன்னா குந்தர் மோத போகிறாரு. போன வாரம் கோடி ரோட்ஸை அடிச்சிருந்தார். ஸோ இதுக்கப்புறமா கோடி ரோட்ஸோடைய டைட்டில் குந்தருக்கு தேவைப்படுது. அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார். அதாவது இந்த மேட்ச் பேக்லாஷில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெனு ஒன்று இருக்குது, கிளாஸ் இட்டாலி இருக்குது, அதில் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற இந்த ஒரு ஸ்மாக்டவுனில் இது ஒன்று தான் ஹைப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா 6 உமன் டாக் டீம் மேட்ச்சு. ஸோ ஃபேடர் இன்ஃபெஷன் டீமுக்கும் ஷார்லட் ஃப்ளைர், அலெக்ஸா அண்ட் நம்ம ரியா ரப்ளே. ஆக்சுவலி இது ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்குது. இது டாக் டீம் மேட்ச் மேலே எனக்கு ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை டோட்டல் இன்ஃபெஷன் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா ரியா ரிப்ளைக்கு இடையிலான உமன்ஸுடைய சாம்பியன்ஷிப்புக்காக ஜேசி ஜெயன் ஃபியூச்சரில் மோதுவாங்க. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது காய்ஸ். எஸ், ஃபியூனரல் நடக்க போகுது. லாஸ்ட் வீக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஜென்ஜர் பிரிட்மேனை சாமி ஜெயன் அநியாயமாக கொண்டு போட்டாருங்க, பாவி பையன்.
செம்பட்டை அடித்த பையன்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹில்டன் ஆவான் அப்படிங்கிறது எங்கள் தாத்தா நீங்கள் சொன்னது இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஜிஞ்சர் பிரெட்மேன் இறந்து போயிட்டார். அவருக்காக ஒரு நினைவஞ்சல் நடக்க போது. அன்னாரின் ஆத்மா நல்லபடியாக சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக் வில்லியம்ஸ் தலைமையில் ஒரு இது நடக்க போகுது. சாமி ஜெயின் தான் கடைசியில் பைத்தியக்காரனாக போகிறான். நான் பைத்தியம் இல்லைப்பா, நான் பைத்தியம் இல்லை. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் நடக்க போது. ஜூலியா பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ யுனைடெட் சாம்பியனாக இருக்கிறது டிஃபனி சேஷன். அவங்களுடைய உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா கியானா ஜேம்ஸ் அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இது இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நடக்க போகுது. சரி, ஸ்மாக்டவுனுடைய மேட்ச் கார்டு இதுதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஸ்மாக்டவுன் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்டு.